டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்குற்ற விசாரணையோடு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் தொடர்பாகவும் விசாரணை நடாத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா. நாட்டில் ஜனநாயகம் மலர்ந்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்மைகள் எதுவும் கிட்டவில்லை. வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் கவலை. தமிழர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியுள்ளது மகிழ்ச்சிக்குரியது. திமுக தலைவர் கருணாநிதி. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழகத்திற்கு நீர் திறப்பதில் சிக்கல். சிறிய அகதிகளுக்காக தங்களது நாட்டு கதவு எப்பொழுதும் திறந்து இருப்பதாக அர்ஜென்டினா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். போலி பரப்புரைகளையும் மீறி தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்களித்து மிக பெரிய அளவில் வெற்றி பெற செய்துள்ளார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சால்ஸ் நிர்மலநாதன் மற்றும் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வு வவுனியா தமிழரசு கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், போர்க்குற்ற விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்பது போல் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் தொடர்பாகவும் விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்ற பிரேரணையை ஒரு வல்லாண்மை மிக்க நாட்டின் உதவியோடு ஐநா சபையை கொண்டு வர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த தேர்தலின் பின்னர் ஜனநாயகம் மலர்ந்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்மைகள் எதுவும் நடக்கவில்லை என வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் அமெரிக்க மேல்மாகாண செனட் சபை உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். யாழிற்கு நேற்று அமெரிக்க மேல்மாகாண செனட் சபையிலிருந்து 6 பேர் கொண்ட குழுவினர் பயணம் மேற்கொண்டு வடமாகாண முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடினார்கள். அந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனவரி ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னரான மாற்றத்தினை எவ்வாறு எதிர்பார்க்கின்றீர்கள் என அமெரிக்க மேல் செனட் சபை உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதலமைச்சர் பதிலளிக்கையில், மாற்றம் ஏற்பட்டமை நல்ல விடயம். தேர்தல் நல்ல முறையில் நடைபெற்றிருந்தாலும் வருங்காலம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பது பற்றி நமக்கு தெரியாது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாளிற்கு பின்னர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நன்மையாக அமையவில்லை. நாட்டினை முழுமையாக பார்த்தால் ஜனநாயக ரீதியில் நன்மையை தந்துள்ளது. தனிப்பட்ட வகையில் தமிழ் மக்களின் நலனுக்காக பார்த்தால் நன்மை தந்ததாக தெரியவில்லை. யாழ் மாவட்டத்திலிருந்து இராணுவத்தினை வெளியேற்றுவது தொடர்பில் எந்தவித கருத்துக்களையும் அரசாங்கம் தெரிவிக்கவில்லை. இராணுவம் யாழ் மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதே நேரம் 64,000 ஏக்கர் காணியில் 1000 ஏக்கரை மட்டுமே மக்களுக்கு விடுவித்துள்ளனர். அந்த காணிகளில் மக்கள் குடியமர முடியாது. எனவே எவ்வாறு மக்களுக்கு நன்மை பயக்கும் என எதிர்பார்க்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உள்ளக விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்களா என செனட் உறுப்பினர்கள் வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரனிடம் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு முதலமைச்சர், ஆம், உள்ளக விசாரணையினை நாங்கள் எதிர்ப்பதுடன் சர்வதேச விசாரணைக்கான அழுத்தத்தினை கொடுக்க வேண்டும் என அமெரிக்க மேல் செனட் சபை உறுப்பினர்களிடம் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என கோரி சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான செயற்பாட்டு குழுவின் ஒழுங்கமைப்பில் 2வது நாளாக இன்று யாழ் மாவட்டத்தில் 5 இடங்களில் கையெழுத்து போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. யாழ் நகர் பகுதி, திருநெல்வேலி, பருத்தித்துறை நகர், பொன்னாலை மற்றும் நல்லூர் ஆகிய இடங்களில் குறித்த கையெழுத்து போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த கையெழுத்து போராட்டத்தில் மக்கள் ஆர்வத்துடனும் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தேசிய அரசாங்கம் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் தேவைகளையும் நலன்களையும் முதன்மையாக கொண்டே தேசிய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றும் மூவின மக்களுக்கும் நன்மை அளிக்கும் செயற்பாடுகளை தாம் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்க்கட்சி என்ற வகையில் நாட்டிற்கு அவசியமான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் குறிப்பாக அமைச்சரவை எண்ணிக்கை அதிகரிப்பை தாம் எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய அவசியமான பிரச்சினைகளில் தமிழ் மக்களின் நீண்டகால இனப்பிரச்சினை காணப்படுவதாகவும் அதற்கான தீர்வை விரைவில் முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமையப்பெற்றுள்ள தேசிய அரசாங்கம் அதனை புரிந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை விரைவில் முன்வைக்க வேண்டும் என்று நம்புவதாகவும் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். ரக்னலங்கா பாதுகாப்பு நிறுவனம் தொடர்பில் இடம்பெறுகின்ற விசாரணைகளின் பொருட்டு மேலும் 26 பேரிடம் விசாரணை செய்து சாட்சிகள் பதிவு செய்ய வேண்டியுள்ளதாக பாரிய மோசடிகள் மற்றும் ஊழல் விசாரணை அரசதிபர் ஆணைக்குழுவின் செயலாளர் லெசல்டி சில்வா தெரிவித்துள்ளார். ரக்னா இந்த விவகாரம் தொடர்பில் இதுவரை 4 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்த இராணுவத்தின் முன்னாள் மேஜர் ஜெனரல் ஒருவர் தாம் உண்மைக்கு புறம்பான வாக்குமூலம் வழங்கியுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக பாரிய மோசடிகள் மற்றும் ஊழல் விசாரணை அரசதிபர் ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வெற்றிடமான கஜானாவையே தங்களிடம் ஒப்படைத்து சென்றதாகவும் அதனை நிரப்பும் பொறுப்பு தம்மிடம் சாட்டப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்பதோடு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வெற்றிடமான கஜானாவையே எங்களிடம் ஒப்படைத்து சென்றது. அதனை நிரப்பும் பொறுப்பு எம்மிடம் சாட்டப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியான வாத பிரதிவாதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டு மக்களின் நலனுக்காக செயற்பட வேண்டிய தருணம் இது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்கு பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஊழல்களை ஒழித்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே எமது இலக்குகளை அடைந்து தூய்மையான அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எமது வளம், அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தினால் அதிக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி தர்சன் குணதிலக தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நேற்று காலை நடைபெற்ற உதவும் கரங்கள் உயிர் காக்கும் என்ற தொனிப்பொருளிலான உலக தற்கொலை தடுப்பு நாள் தொடர்பில் ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் கருத்தரங்கிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், காலத்துக்கு பொருத்தமான கருத்தரங்கொன்றில் இன்று நாம் பங்கு கொண்டுள்ளோம். தெளிவுபடுத்தல், தற்கொலையை தடுத்தல் மற்றும் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் என்பவற்றை இலங்கையில் மட்டுமல்ல உலகத்திற்கே கொண்டு செல்ல ஊடகவியலாளர்களால் மட்டுமே முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களில் உயர் பதவிக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்படும் என அரச அதிபர் மைத்திரிபால சிறிசேன நேற்று தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரசு அதிபர் நிறுவனங்களுக்கான திணைக்களங்கள், கூட்டு தாபனங்கள் மற்றும் சபைகளின் உயர் பதவிகளுக்குரியவர்கள் இந்த குழுவின் சிபாரிசிலூடாகவே நியமிக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்படி இந்த குழுவை தானும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து ஸ்தாபிக்க தீர்மானித்திருப்பதாகவும் அரசதிபர் சுட்டிக்காட்டினார். அரசதிபர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வில் அரசதிபர் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு நியமிக்கப்படும் என்றும் அரசதிபர் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் தமது அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு எவரையேனும் சிபாரிசு செய்ய விரும்பினால் அதற்கான கோரிக்கையை முதலில் மேற்படி குழுவிடமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குழு சம்மதித்தால் மாத்திரமே அதனை தொடர்ந்து செயற்படுத்த முடியும் என்றும் அரசதிபர் வலியுறுத்தினார். அத்துடன் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் ரகசியமாகவேனும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட முடியாது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அரசதிபர் மைத்திரிபால சிறிசேன இந்த ரகசியம் நிச்சயம் ஒரு நாள் பகிரங்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் 2016 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நடாத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது.
அரசு அதிபர் மைத்ரிபால சிறிசேனவிற்கும் மத்திய மாகாண சபையின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய முறைமையில் தேர்தலை நடாத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தொகுதிவாரி மற்றும் விகிதாசார அடிப்படையில் தேர்தல் நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நவம்பர் அல்லது ஜனவரி மாதம் தேர்தல் நடாத்தப்படலாம் என பல்வேறு வகையிலான ஊகங்கள் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். தமிழர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியுள்ளது மகிழ்ச்சிக்குரியது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாய்ப்பு கிடைக்கப்பெற்று ரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 38 ஆண்டுகளுக்கு முன்பு 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்த நாவலர் அமிர்தலிங்கத்திற்கு பிறகு தமிழர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியுள்ளது மகிழ்ச்சிக்குரியது. இலங்கை தமிழர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் விடிவு காலம் ஏற்படாதா என்று நீண்ட நாட்களாக எதிர்நோக்கி இருக்கும் வேளையில் எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது. இலங்கை தமிழர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாடுபடும் என்று சம்பந்தன் கூறியிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. சம்பந்தனுக்கு திமுக சார்பில் இதயமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கருணாநிதி கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் குடகு, தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிக்கேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துவிட்டது. கடந்த ஜூலை 24ஆம் நாள் நிலவரப்படி கிருஷ்ணராஜா சாகர் அணை நீர்மட்டம் 109.80 அடியாக உயர்ந்தது. பருவமழை நீடித்தால் ஓரிரு வாரங்களில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகத்திற்கு கணிசமாக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆயினும் அதன் பிறகு மழையளவு குறைந்தது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை பொய்த்ததனால் கடும் வறட்சி நிலவுவதால் கிருஷ்ணராஜா சாகர் அணை இன்னும் நிரம்பவில்லை. இதனால் தமிழகத்திற்கு நீர் திறக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எந்த பயனும் ஏற்படுத்தாத உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக பல நூறு கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணம் செலவிடப்படுவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் 9 மற்றும் 10ஆம் நாட்களில் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இம்மாநாட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும், ஆனால் அதைவிட அதிக முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் அரசு செய்திகளை கசியவிடுகிறது. இவை அனைத்தும் வெற்று முழக்கங்கள், மக்களை ஏமாற்றுவதற்கான நாடகங்கள் என்பதை தான் கடந்த கால அனுபவங்கள் காட்டுகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 46,602 கோடி தொழில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தார். இந்த தகவல் உண்மையாக இருந்தால் எந்தெந்த நிறுவனங்கள் எங்கெங்கு என்னென்ன தொழிற்சாலைகளை தொடங்கியுள்ளன, அவற்றில் எத்தனை பேருக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும்படி பாமக வலியுறுத்தியிருந்தது. ஆனால் இன்று வரையில் தமிழக அரசிடமிருந்து இந்த வினாவிற்கு பதில் வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 4.5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல், எந்த தொழில் திட்டங்களையும் செயல்படுத்தாமல், வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் முதலீட்டாளர் மாநாட்டை நடாத்தி முதலீடு குவிந்துவிட்டதாக மாயை ஏற்படுத்தி மக்களை ஏமாற்றலாம் என ஜெயலலிதா கருதினால் ஏமாற்றமே பரிசாக கிடைக்கும். இத்தகைய நாடகங்களை நடத்துவோருக்கு வரும் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று ராமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் 11 நாட்களில் 10 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற இராணுவத்தின் சிறப்பு படை கமாண்டோ லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி தீவிரவாதிகளால் சுடப்பட்டு வீரமரணம் அடைந்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் தீவிரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவிய போது அவர்களை எதிர்த்த சிறப்பு படை கொமாண்டோ வீரமரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து புறப்பட்ட 2 சர்வதேச விண்ணுந்துகளுக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து அவை அவசரமாக தரையிறக்கப்பட்டன.
அதனோடு பெங்களூர் வெண்ணுந்து நிலையத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் அழைப்பு வந்தது. இதனால் இரு வெண்ணுந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி வெண்ணுந்து நிலையத்தின் குர்கான்கால் சென்டருக்கு அதிகாலை மர்ம தொலைபேசி அழைப்பு வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி மற்றும் பெங்களூரில் இருந்து புறப்படும் 3 வெண்ணுந்துகளிலும் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அந்த மர்ம நபர் தெரிவித்திருந்தார். டெல்லி மற்றும் பெங்களூர் இந்திரா காந்தி வெண்ணுந்து நிலையத்திலிருந்து செல்லும் ஏர் பிரான்ஸ், லுப்தான்சா உள்ளிட்ட 3 சர்வதேச வெண்ணுந்துகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல் வந்ததை அடுத்து பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு சோதனை நடாத்தப்பட்டது. இதனால் டெல்லி மற்றும் பெங்களூரில் இருந்து புறப்படும் பல வெண்ணுந்துகள் தாமதமாக புறப்பட்டன. இரவு நேர வெண்ணுந்துகள் ரத்து செய்யப்பட்டன. தொலைபேசி மிரட்டல் பெங்களூரிலிருந்து வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடாத்தி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து அனைத்து வெண்ணுந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடல் எல்லையை தாண்டி அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடுவதாக தெரிவித்து இருநாட்டு மீனவர்களும் கைது செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இலங்கை இந்திய மீனவர் நலன்புரி அமைப்பின் இந்திய தலைவர் என் தேவதாசன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 31ஆம் நாள் கைது செய்யப்பட்டுள்ள 16 மீனவர்களையும் அவர்களின் 3 படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். சிரியா நாட்டு அகதிகளுக்காக தங்களது நாட்டு கதவு எப்போதும் திறந்து இருப்பதாக அர்ஜென்டினா தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுவரை 100க்கும் குறைவானவரையே அகதிகளாக தென் அமெரிக்க நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அமைச்சரவை உறுப்பினர் அனிவெல் பெர்னாண்டோஸ் கூறும்போது, கடந்த ஆண்டு முதல் சிரியா நாட்டு அகதிகள் இங்கு வருவதற்கான வழிமுறைகள் எளிமையாக்கப்பட்டது. சிரியர்களை நாங்கள் எந்த நாட்டு கலாச்சாரத்தின்படி வரவேற்போம் என்றார். ஆனால் இதுவரை அவர்களது நாட்டில் குடிபுகுந்த சிரிய அகதிகளின் எண்ணிக்கையை அவர் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏமனில் கொல்லப்பட்ட தமது இராணுவ சிப்பாய்கள் 45 பேருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3 நாள் தூக்கம் அனுஷ்டிக்கிறது. இராணுவ சிப்பாய்களின் சடலங்கள் எமிரேட்ஸின் தலைநகர் அபுதாபிக்கு விண்ணுந்து மூலம் கொண்டு செல்லப்பட்டு இராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதி தலைமையிலான கூட்டுப்படையுடன் இணைந்து இந்த சிப்பாய்கள் போரிட்டனர். ஆயுத கிடங்கு ஒன்றின் மீது ராக்கெட் குண்டொன்று விழுந்து பரவிய தீயில் சிக்கிய இவர்கள் உயிரிழந்ததாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறுகின்றது. ஏமனில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் ஜானாவில் உள்ள இலக்குகள் மீது நேற்றிரவு கூட்டுப்படையினர் போர் விண்ணுந்துகள் தாக்குதல் நடாத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சு கட்டிடம் மோசமாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் பெரும்பாலும் சிரியாவின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பி வந்துள்ள அகதிகள் ஹங்கேரியை அடைந்து ஆஸ்திரேலியாவை சென்றடைந்துள்ளனர். குடியேறிகளின் பயணம் தொடர்பில் இருந்த கட்டுப்பாடுகளை ஹங்கேரி அரசு தளர்த்தியுள்ள நிலையில் அந்நாட்டு பேருந்துகள் அவர்கள் எல்லை வரை கொண்டு சென்று விட்டுள்ளது. மறுபுறத்தில் நின்ற ஆஸ்திரிய தொண்டு நிறுவனங்களின் பணியாளர்கள் குடியேறிகளுக்கு உணவும் சூடான பானங்களும் கொடுத்து வரவேற்றனர். அங்கு வந்துள்ள குடியேறிகள் விரும்பினால் தங்கள் நாட்டிலேயே தஞ்சம் கோரலாம் அல்லது ஜெர்மனிக்கு செல்லலாம் என்று ஆஸ்திரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக பேருந்துகளோ தொடருந்துகளோ குடியேறிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று ஹங்கேரி தெரிவித்துள்ளது. எல்லை வரை நடந்தே செல்ல முயன்ற குடியேறிகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் காரணமாகவே அவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போதைய நிலைமை குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் ஹங்கேரி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் புகுஷிமா அணு உலைக்கு அருகே உள்ள நகரம் ஒன்றில் கதிர்வீச்சு ஆபத்து இல்லை என்று அங்கு மக்கள் மீண்டும் சென்று வாழலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் புகுஷிமா அணு உலைக்கு அருகே உள்ள நகரம் ஒன்றில் கதிர்வீச்சு ஆபத்து இல்லை என்றும் அங்கு மக்கள் சென்று வாழலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
4 ஆண்டுகளுக்கு முன்னர் நிலநடுக்கம் ஒன்றை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி காரணமாக புகுசிமா அணுமின் ஆலையில் இருந்த அணு உலைகள் உருகத் தொடங்கின. அதனையடுத்து அருகில் இருந்த நாரகா என்ற இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் வெளியேற்றப்பட்டனர். மக்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதை ஊக்குவிப்பதற்கு கதிர்வீச்சின் அளவை பரிசோதிக்கும் கருவிகளை அதிகாரிகள் மக்களுக்கு வழங்கி வருகின்றனர். கடைகள், சிகிச்சை நிலையங்கள் உள்ளிட்ட உள்ளூர் வசதிகளையும் அதிகாரிகள் மீள அமைத்து வருகின்றனர். அங்கிருந்த மக்கள் தங்களின் சொந்த வீடுகளுக்கு சென்று கொஞ்ச காலம் தங்குவதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதலே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆயினும் வெறும் 10% தான் இவ்வாறு போய் தங்குவதற்கு இதுவரை விண்ணப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள சாலை ஒன்றில் சுற்றுலா பேருந்து உட்பட 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 41 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து நாட்டிற்கு சொந்தமான சுற்றுலா பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு இத்தாலி நாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளது. சுற்றுலா பயணத்தை முடித்துக் கொண்டு சுவிட்சர்லாந்தில் உள்ள லுசன் மண்டலம் வழியாக நேற்று பயணமாகியுள்ளது. சுவிசன், செம்பர்க் மற்றும் ஜுர்சு நகரங்களுக்கு இடையில் உள்ள A2 நெடுஞ்சாலையில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த பார ஊர்தி ஒன்று பலமாக மோதியுள்ளது. சுற்றுலா பேருந்து நிலை தடுமாறி அதற்கு முன்னால் சென்ற பேருந்து மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் சுற்றுலா பேருந்தின் பின்புறத்தில் அமர்ந்த பயணிகளும் பார ஊர்தி ஓட்டுநரும் பலத்த காயமடைந்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த அதே நிமிடத்தில் அடுத்தடுத்து பின்னால் வந்த மகிழுந்துகள் உள்ளிட்ட 3 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பலமாக மோதிக்கொண்டன. 5 வாகனங்கள் ஒரே இடத்தில் மோதிக்கொண்ட விபத்தை அறிந்து 3 உலங்கு வானூர்திகள் மற்றும் 20 மருத்துவ அவசர வாகனங்கள் அந்த இடத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டன. படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 41 நபர்களில் 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழர் விளையாட்டுத்துறை பிரான்ஸ் தாய் உறவுகளுக்கு கைகொடுக்கும் நோக்குடன் முன்னெடுத்துள்ள விடுதலை முரசம் என்னும் எழுச்சி நிகழ்வானது நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு நடைபெறவுள்ளது. எமது கலைகளையும் இனத்தின் இருப்பையும் நிலைநிறுத்தும் விடுதலை முரசம் என்னும் எழுச்சி நிகழ்வினை பார்த்து மகிழ்வதற்கு அனைத்து உறவுகளுக்கும் ஏற்பாட்டுக் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழர் கலை பண்பாட்டுக் கழகத்தின் அனுசரணையுடன் பிரான்ஸ் தமிழர் விளையாட்டுத்துறை நடாத்தும் விடுதலை முரசம் 2015. வணக்கம், நான் இசையமைப்பாளர் இசைப்பிரியன் கதைக்கிறேன். வருகின்ற 9ஆம் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாயக உறவுகளுக்கு கை கொடுக்கும் நோக்கோட தமிழர் கலை பண்பாட்டுக் கழகத்தின் அனுசரணையுடன் தமிழர் விளையாட்டுத்துறை பிரான்ஸ் கிளைனர் நடத்தும் விடுதலை முரசம் என்னும் மாபெரும் நிகழ்விலே என்னோட இசை நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது. அந்த இசை நிகழ்வில் என்னோட ஐரோப்பாவில் உள்ள சிறந்த இசை கலைஞர்களும் சிறந்த பாடல்களும் சேர்ந்து பங்கேற்கிறார்கள். இந்த இசை நிகழ்வுக்கு இங்கே இருக்கிற அனைத்து தமிழர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழகத்தின் புகழ்பூத்த இசையமைப்பாளர் இசைப்பிரியனின் எழுச்சி கானங்களோடு ஜோடி நம்பர் 1 புகழ் பிரேம் கோபால் உட்பட 25க்கும் மேற்பட்ட கலைஞர்களோடு உங்களை நாங்கள் கலை சங்கமத்தில் சந்திக்க இருக்கின்றோம். செப்டம்பர் 6ஆம் தேதி லப்லாண்ட் சந்தனீஸில் இடம்பெறவுள்ள விடுதலை முரசம் 2015க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஜெர்மனியில் மாற்று சிகிச்சை மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களின் மாநாடு ஒன்றில் உடல்நடுக்கத்துடன் பிரமை பிடித்தவர்கள் போல நடந்து கொண்ட 30 பேரும் மருந்து பொருட்களை பரிசோதித்து பார்த்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாநாட்டு மண்டபத்திற்கு முன்பாக உள்ள புல் தரையில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தவர்களுக்கு உதவுவதற்காக 150க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். தசைப்பிடிப்பு, படபடப்பு, மனநல பாதிப்பு போன்றவற்றால் அந்த 30 பேரும் பாதிக்கப்பட்டிருந்தனர். 2 CE அல்லது அக்வாட்ஸ் எனப்படுகின்ற மருந்து தவறாக உபயோகிக்கப்பட்டுள்ளதா என்று காவல்துறையினர் ஆராய்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஹெராத்தின் பந்துவீச்சிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொண்டதாக இந்திய சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வின் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுழலில் மிரட்டிய அஸ்வின் 21 விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடர் ஆட்டநாயகன் விருதை வென்றார்.
தனது அபார பந்துவீச்சு பற்றி கூறுகையில், இலங்கை அணி முதலில் பந்து வீசும் போது தனக்கு அதிர்ஷ்டவசமான நாளாக அமைந்தது. அப்போது என்னால் ஹெரத்தின் பந்துவீச்சை நன்றாக உற்று நோக்க முடிந்தது. அவருடைய பந்துவீச்சை கவனித்தது, அதில் சில மாற்றங்களை செய்து ஸ்டெம்பின் சரியான கோணத்தில் தொடர்ந்து பந்து வீச முயற்சி செய்தது எல்லாம் எனக்கு கை கொடுத்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் 3வது சுற்றில் இத்தாலி வீரர் வெபியோ ஃபாக்னேசியிடம் கடுமையாக போராடி 5 செட்கள் விளையாடி ஸ்பெயின் நட்சத்திரம் ரபேல் நடால் தோல்வியுற்றார். 2 செட்கள் முன்னிலை பெற்ற பிறகு கிராண்ட் ஸ்லாம் போட்டியொன்றை நடால் இழப்பது இதுவே முதல் முறை. 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு ஆண்டில் எந்த ஒரு கிராண்ட் ஸ்லாம் பட்டமும் இல்லாமல் செல்கிறார் ரபேல் நடால் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது செய்திகளின் பிழிவு. போர்க்குற்ற விசாரணையோடு பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் தொடர்பாகவும் விசாரணை நடாத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா. நாட்டில் ஜனநாயகம் மலர்ந்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்மைகள் எதுவும் கிட்டவில்லை. வடமாகாண முதலமைச்சர் சிபி விக்னேஸ்வரன் கவலை. தமிழர் ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியுள்ளது மகிழ்ச்சிக்குரியது. திமுக தலைவர் கருணாநிதி. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழகத்திற்கு நீர் திறப்பதில் சிக்கல். சிறிய அகதிகளுக்காக தங்களது நாட்டு கதவு எப்பொழுதும் திறந்து இருப்பதாக அர்ஜென்டினா தெரிவிப்பு. இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.